ஆதி பாரதி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்துட்டாங்க. தாலி கட்டும்போது வந்து கரெக்டாக வந்து தாலி எடுத்துட்டு அப்படியே ஏஞ்சிடுறாங்க. என்ன ஆச்சு, ஏன் ஏஞ்சிட்டீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களாம் கேட்குறாங்க. என்னால் ஸ்வேதாவை ஏற்றுக்க முடியாது, அந்த ஒரு சூழ்நிலையில தான் நான் இருக்கேன், எனக்கு ஸ்வேதாவை பிடிக்கலங்கிற மாதிரி மனமேடையில் இருக்கிறப்ப ஸ்வேதா வேணாங்கிற மாதிரி நிராகரிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆதி இதை கேட்டோன்னா அந்த அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அறிவு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடிக்கலாம் கிட்டக்கு வராங்க. நம்பிக்கை துரோகிடா, அப்பயே உன் மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சுடா, என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது அக்கா, இனிமேட் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், நான் என் பொண்ணு பார்வதியிலேருந்து எல்லாரும் நாங்கள் இங்கே வீட்டை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுக்கா, இனிமேட்டு இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லைங்கிற மாதிரி அச்சாபச்சான்னு கத்துறாங்க. அந்த இடத்துல அறிவு ஏகாம்பரம் வந்து கடுப்பாயிட்டாங்க. யாரும் இங்கேருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை, இங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு, அது மட்டும் தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி அதடியாக பேசுகிறாங்க. மனமேடையில் இருக்கிறப்போ ஒரு பொண்ணை வேணான்னு சொல்கிறது இது எவ்வளோ பெரிய பாவம்னு எல்லாமே புரியும். அப்படி இருக்கும்போது அறிவு உனக்கு தெரியாத விஷயம் ஏதோ ஒன்று அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான், இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு காரணமா, எந்த காரணத்தையும் என்கிட்டலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு வேறு ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆதி என்னது வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா, இதை இப்போ நேரத்தில் வந்து தான் சொல்லுவியாயா, முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே என்னை பேச விட்டீங்க, கல்யாண மேடையில் வரைக்கும் என் மனசு வந்து அலப்பாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா இல்லை பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணுறதான்னு தெரியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்க சூழ்நிலை இவ்வளோ பெரிய பாவத்தை வந்து என்னை வந்து செய்ய வச்சிடாதீங்க, எனக்கு ஸ்வேதா வேணாம், ஸ்வேதாவை என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லும்போது அக்கா என்ன தெளிவாக வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இந்த தெளிவு அவன் உடம்பு சரியாமல் இருந்தப்ப எங்கப்பா போச்சு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நின்று சுற்றி யோசிக்கிறாங்க. ஒத்துமொத்த குடும்பம் ஒன்றை வந்து கடுப்பாயிட்டாங்க. நம்ம சாரதாமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுக்கு மருமகன் வச்சுக்கேன், அது ஸ்வேதா மட்டும்தான், ஸ்வேதா இல்லாத எங்கள் வீட்டை நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த பொண்ணு கழுத்தில் நீ எப்போ தாலி கட்டுறியோ அப்போ வரைக்கும் என் மூஞ்சிலே முழிக்காத, என் வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது பாரதி பின்னாடியே இருக்கும்போது பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது சோகமாக எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க. என் கூட யாரும் நிற்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து நீ பண்ணதெல்லாம் ரொம்ப அநியாயண்டா, அம்மாவுக்கு பண்ண மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம், எதுக்குடா வந்து ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டாமல் விட்ட, இப்போ கூட ஒன்றும் இல்லைடா, ஒரு நிமிஷம் ஊன்னு சொல்லு, எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு காட்டுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கேசவன் போரியாட முதல்ல இங்கேருந்து என்ன லீவ் மீ அலோன், தனியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் வச்சிடுறாங்க. ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்போன்னு பார்த்து தமிழ் வந்து ஹக் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட் அழுகுறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி இந்த கல்யாணம் வந்து நின்றுச்சு, இனிமேட்டு எங்கள் ஃப்ரெண்டு வந்து என் கூடயே இருப்பாப்புல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழ் வந்து கியூட்டாக அழகாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் இனிமேட்டு இங்கே இருந்தால் நம்ம மேலே தான் சந்தேகமாக இருக்கும், தமிழ் வா இங்கேருந்து போகலான்னு சொல்லி பாரதி வந்து தமிழை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க. லலிதா வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு வெளில வந்து நிற்கிறாங்க. கல்யாணம் மட்டும் தாலி மட்டும் கட்டி இருந்தான்னு வச்சுக்கிங்க ஒரு புடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பிரியாணிலேருந்து எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, இப்போ அம்புட்டு பிரியாணி என்ன பண்ணுவாங்க, வேணா நம்ம போய் வேணா சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம லலிதா ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க, பிரியாணி வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறியா, அங்கே ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து பாலாகிட்டு போயிட்டுருக்கு, ஆதி வந்து கடைசி நேரத்தில் இது மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி பாரதி வந்து இக்கு வச்சு பேசுகிறாங்க. ஆஃபீஸில் வந்து இருக்கிற பொண்ணை தான் லவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், சும்மானு இருக்கியா, அங்கே ஒரு பொண்ணு வந்து வாழ்க்கையை வந்து பாலாகி அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது உனக்கு இப்போ காமெடி ரொம்ப முக்கியமா, நான் காமெடியெல்லாம் பேசல, சீரியஸாக தான் பேசுகிறேன், ஆஃபீஸ்லேயே வந்து அழகாக இருக்கிறது பொண்ணுன்னா அது நான் தான், என்ன காதலிச்சிருக்கணும், சே என் மேலே வந்து அவருக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு தெரில, பாரதி உன்னை தான் வந்து காதலிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, அப்புறம் அவ்வளோதான், நான் தான் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து பேசுகிறாங்க. நான் அப்பா கிட்ட வந்து கேட்டேன், அப்பா வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாப்புல, சத்தியம் என் கனவுல வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுன்னு சொன்ன மாதிரியே வந்து தூளை வந்து நிப்பாட்டிட்டாப்புலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமிழ் பெரிய மனுஷித்தனமாக பேசணும்னு வச்சுக்கேன், என் கண்ணத்துலேயே வந்து 2 அடி அடிச்சிருவேன், பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லும்போது சரி உங்கள் அப்பாட்ட இப்போ பிரியாணி கேட்டால் தருவாங்களா, நம்ம ஃப்ரெண்டே வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டு பிரியாணி எல்லாம் வந்து வாங்கி தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்க்கும்போது ஆதி வந்து காரில் வந்து நிற்கிறாங்க. ஆதி நீங்கள் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம், வாங்க நம்ம ஒன்றா வந்து காரில் போகலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டு வந்து காரில் வந்து கூப்பிட்றாங்க. ஏ தமிழ் பார்த்துட்டு தானே சொன்னேன், சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, சரி அடுத்த விஷயம் நடக்குதான்னு பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம லலிதா மனமேடையில் வரைக்கும் ஏங்க இப்படி பண்ணீங்க, அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கும், கடைசி நேரத்தில் வேணான்னு சொன்னால் அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சமாவது புரிஞ்சிக்க மாட்டிங்களா நீங்கள், ஏங்க அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அது மட்டும் சரியா, அப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, எங்கே சொல்ல விட்டாங்க, அப்படியே சொன்னால் கூட அப்பா மாமா பொண்ணுப்பா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கேன்னு எங்கள் அம்மா குடம் சரியாமல் போனோன்னே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்களா, அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னை பற்றியும் அந்த பொண்ணை பற்றியும் யாரும் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, நான் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு நிம்மதி இல்லாமல் இருந்துச்சுன்னா எங்கள் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்குங்கிற மாதிரி
அந்த இடத்துல ஆதி வந்து கேட்டோன்னே, ஃப்ரெண்டு பசிக்குது ஃப்ரெண்ட், வாங்க சாப்பிட்லாம். அச்சச்சோ யாரும் சாப்பிட்லையா? சரி வாங்க பெரிய பிரியாணி கடைக்கு போகலாம். நான் தான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு வந்து பிரியாணி கடைக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு. உடனே காரில் ஏறி உட்காடுறாங்க. ஏய் நீ முதல்ல கேளு அந்த லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு பாதி வந்து லலிதா கிட்ட கேட்குறாங்க. லலிதா வந்து நீ கேளுங்கிறாங்க. நான் கேட்டால் நல்லா இருக்காது. 2 பேரும் என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆதி வந்து லைட்டாக வந்து சிரிக்கிறாங்க. இல்லை ஆதி எனக்கு ஒரு சந்தேகம். லலிதா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல முடியுமா? அது கேட்க வேணாமே ஏன்னா பர்சனல் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பொல்லாத பர்சனலாக அங்கே சபையில் இருக்கும்போது எல்லார் மூக்கையும் வந்து அறுத்து விட்டுட்டு இப்போ இப்படி சொன்னால் எப்படி? அப்போனா எங்கள் மேலே வந்து நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி லலிதா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. இப்போ எனக்குன்னு ஆறு இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் வந்து என்னை திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எங்கே போவேன்? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம்னு சொல்லி ஆதி வந்து எமோஷனலாக பேசுனால, என் ஃப்ரெண்டை திட்டாதீங்கம்மா, எல்லாரும் சபையில் வச்சு என் ஃப்ரெண்டை வந்து நல்லா திட்டியாச்சு, இனிமேட்டாவது திட்ட விடாதீங்கன்னு சொல்லி கண்ணா நான் தமிழ் வந்து பேசுகிறாங்க. இது பர்சனலாக இருக்கட்டும், நான் சொல்கிறப்ப கண்டிப்பாக சொல்லுவேன். உங்கள் 2 பேர்ட்டையும் சொல்லாமல் என் கல்யாணம் நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி அதிரடியாக பேசிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆதி வெயிட் பண்ணி பார்ப்போம்.